இப்ப நீங்க கலிபோர்னியாவில் போய் அவ்வளவு பெரிய இடத்த வாங்கி அந்த இடத்துக்குள்ள அவ்வளவு பெரிய ஆசிரமத்தை உருவாக்கிட முடியுமா? அப்ப அதுக்கு என்ன அப்படின்னா, அவருக்கு எவ்வளோ பேர் சூட்சமத்துல உதவி பண்றதுக்கு ரெடியா இருந்தாங்க. அந்த சூட்சமத்துல ஒருத்தருக்கு உதவி நடக்கணுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு தியானம் நீங்க வாங்குறது முக்கியம் இல்ல, சூட்சமங்கள்ல நீங்க தீவிரமா தினந்தோறும் தியானத்துக்குள்ள யாரோ ஒருத்தர் உங்களை வழி நடத்திக்கிட்டே இருக்கணும். அப்ப அது ப்ராப்பர் வேன்னு அர்த்தம். அந்த சூட்சமத்துல அது கிடைக்கலன்னா நீங்க கொஞ்சம் சிரமம் தான். நான் சொன்ன மாதிரி தியானத்துல ஒவ்வொரு டயத்துலையும் உங்களை கண்காணிக்கணும், உங்களை சரி செய்யணும், உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்படும். அதுதான் அது ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? அப்ப எங்களுக்கெல்லாம் சூட்சமங்கள்ல என்ன வழி நடத்தும்னா, சில இடங்கள்ல சில துன்பங்கள் வரப்போகுதுன்னா அதை முன்கூட்டியே அந்த துன்பத்தை தவிர்க்கிறதுக்கான வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்ப நாங்க என்ன பண்ணுவோம்னா, அந்த துன்பத்தை தெரிஞ்சுக்கிட்டு சில இடங்கள்ல நான்லாம் சோதிச்சு பார்ப்பேன். ஒரு வேலை செய்யக்கூடாதுன்னு பிரபஞ்சம் சொல்லியிருக்கோம்ல, அந்த வேலையை எதுக்கு செய்வோம்னா, அந்த துன்பம் எப்படி இருக்கு, நமக்கு சொன்னது நிஜம்தானா அதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக அதை செக் பண்ணி பார்ப்போம். அங்க போய் பார்த்தா லோல் பட்டு லுங்கு பட்டு அது தெரிஞ்சிருவோம். அப்ப அது சொல்லும், இதை கூட செய்யக்கூடாது. ஏன் செய்யக்கூடாதுன்னா, உடல் பலவீனமாகும், இது விரயமாகும். இப்ப தியானத்துக்குள்ள சில செயலை செய்யக்கூடாதுன்னு வச்சிருக்கிறாங்க. எல்லா செயல்ல இருந்து, உணவுல இருந்து, சுவாசத்தை இழுக்கிறதுல இருந்து, ஆண் பெண் தத்துவத்தில இருந்து எல்லாத்துக்குள்ளேயும் சில வரையறை வச்சிருக்கிறாங்க. ஏன்னா இந்த தியானத்துல சில விஷயத்த விரயம் பண்ணிடக்கூடாது, சில விஷயத்த பாதுகாக்கப்படணும் அப்படிங்கறதான் ரொம்ப முக்கியமா வச்சிருக்கிறாங்க. அதனாலதான் எப்பயுமே சொல்றது, இந்த தியானத்துல பயிற்சி காலம் ரொம்ப முக்கியமான காலம்னு எதுக்கு சொல்றாங்க. அப்ப அந்த காலகட்டத்துல ஒருத்தர் விரயம் இல்லாம நல்லா இருந்தாதான் ஒரு செயல் வடிவத்தை பண்ண முடியும்.